பதிவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமூக சிந்தனை என்னன்னா, சாணக்கியர் தெரியும் இல்லைங்களா? சாணக்கியர் நீதிப்படி நம்ம 4 பேர்கிட்ட மட்டும் சண்டையே போடக்கூடாதுங்க. அப்படி சண்டை போட்டா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்களா? சொந்த காசுல நாமளே சூனியம் வச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாருங்க. சாணக்கியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், தத்துவவாதி, ராஜதந்திரி, அரசியல்ல ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். தன்னுடைய கொள்கைகள் மூலமா சமுதாயத்தின் நன்மைக்காக பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. அவருடைய கொள்கைகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தாலும் அதை பின்பற்றுவதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளிலிருந்துமே விடுபட்டு வெற்றி படிக்கட்டுல ஏறலாம். சாணக்கியர் தன்னுடைய சாணக்கிய நீதி மூலம் மனித குலத்தின் நலனுக்காக சில முக்கியமான விஷயங்களை வழங்கியிருக்காருங்க. அதை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒரு புத்திசாலி நபர் தனது நல்லது கெட்டது பற்றிய சரியான அறிவை பெற்றிருக்கிறார். அவர் தனது பிரகாசமான எதிர்காலத்திற்காக படித்து தன்னுடைய இலக்கை அடைய கடினமா உழைக்கிறாரு. ஆனா சில சமயங்கள்ல தன்னை அறியாமலேயே சில தவறுகளை செஞ்சிடுறாரு. எனவே அவங்க வாழ்க்கையில முழுவதுமா வருந்த வேண்டி இருக்கும். மனிதர்கள் வளமான எதிர்காலத்துக்கு சிலருடன் எப்பவுமே சண்டையிடக்கூடாதுங்க அப்படின்னு நம்ம சாணக்கியர் சொல்றாரு. யாருங்க அப்படின்னா, அந்த 4 பேர்ல ஒருத்தர் குடும்ப உறுப்பினர்கள்ங்க. சாணக்கியர் தன்னுடைய சாணக்கிய நீதியில உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோட ஒருபோதுமே நீங்க வாக்குவாதம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நீங்க கெட்ட நேரங்களை எதிர்கொள்ளும் போது அல்லது ஏதாவது உதவி தேவைப்படும் போது உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர வேற யாருமே உங்களுக்கு உதவ மாட்டாங்க. தனக்கு பிடிச்சவங்க கூட சண்டையிட்டு கொண்டு ஒருவரால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. முட்டாள்கள், ஒருவர் புத்திசாலித்தனம் இல்லாதவராக இருந்தா அல்லது அவர் மற்றவரை போல முதிர்ச்சி அற்றவரா இருந்தா அத்தகைய நபருடன் ஒருபோதும் சண்டையிட வேண்டாம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களோட வாக்குவாதம் செய்வது அல்லது சண்டை போடுவது உங்கள் நேரத்தை வீணடிக்கிற ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் முட்டாள், ஒருவர் யாருடைய பேச்சையும் கேட்காம எப்பவுமே தன்னுடைய எண்ணத்தை மட்டுமே சொல்வார், செய்வார். எனவே அத்தகையவர்களிடமிருந்து நீங்கள் எப்போதுமே தூரத்தை வைத்திருக்க வேண்டும். அவர்களை தூரத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடன் சண்டை போடுவதை விட அவர்கள் தேவைப்படும் போது அவர்களுக்கு உதவுவது நல்லது அப்படிங்கிறாரு சாணக்கியர். அடுத்து யார்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பர்கள். ஒருவரது வாழ்வில் அனைத்து இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்பவர் நண்பர் மட்டுமே என்று சொல்லப்படுகிறது. உங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களும் அவருக்கு தெரியும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நண்பருடன் நீங்கள் சண்டையிட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் ரகசியங்களை பயன்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் நண்பருடன் சண்டையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். ஒரு நண்பரை பற்றி நீங்கள் அதிருப்தி அடைந்தாலும் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். உங்கள் நண்பர்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஒரு நண்பரை இழப்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு உற்ற துணையை இழப்பது போன்றது. அடுத்து ஆசிரியர். ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் குருவின் பங்கு மிக முக்கியமானது. ஒருவரை இருளில் இருந்து ஒளிக்கு அழைத்து செல்வது போல நம் மனதில் உள்ள அறியாமை என்னும் ஒளியை அகற்றி அறிவின் பக்கம் அழைத்து செல்பவர் குரு ஒருவரே. எப்போதும் சரியான வழிகாட்டுதலை கொடுத்து இலக்கை நோக்கி அழைத்து செல்வது குருதான். குரு இல்லாமல் ஒருவர் வாழ்வில் சரியான அறிவை பெறவே முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குருவிடம் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்தால் அது உங்கள் எதிர்காலத்தை மோசமாக பாதிக்கும் என்கிறார் சாணக்கியர். ஏங்க, யாருக்கிட்ட? அந்த 4 பேர்கிட்ட மட்டும் நம்ம சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சாணக்கியர் சொன்ன அந்த 4 பேரையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே அந்த 4 பேர்கிட்ட நம்ம சண்டையே போடக்கூடாது, வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.